இனிய உறவுகளே, பாசங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்மால் முடியும் என்று நம்பினால் உங்களால் ஜெயிக்க முடியும். இது முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளார குழம்பினால் விடை கிடைப்பது அரிது. நம்மால் முடியும் என்று எதையுமே நம்புங்கள், அதற்கு திட்டமிடுங்கள், அதற்கான விஷயங்களை சேகரியுங்கள், நிறைய படியுங்கள். படித்தால் உங்களுக்கு விவரங்கள் புரியும். விவரங்கள் புரிந்தால் படிக்கட்டுகள் தானாக அமையும். வெற்றி படிக்கட்டுகளாக அதை மாற்ற முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் எடுத்துக்கங்க, நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பிளாட்ஃபார்ம், அற்புதமான பிளாட்ஃபார்ம். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கே தெரியாது. நான் வெளிநாடு என்னுடைய மகனுடைய வீட்டுக்காக போயிருந்த போது என்னுடைய பேத்தி, அவளுக்கு தினமும் ஒரு கதை சொல்லணும். அவள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். அவளுக்கு கதை சொல்லிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் சொன்னா, தாத்தா நீங்க எனக்கு சொல்ற கதையை உலகத்துக்கே சொல்லுங்களேன். அப்போ உலகத்துக்கே சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி எழும்போது, ஏன் யூடியூப் இருக்கே? ஆமா, நான் யூடியூப்ல தினமும் கடிதம் எழுதிட்டு இருக்கேன், தினமும் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல தாத்தா, இது ஒரு வழி இருக்கு. உங்க கதைகளை இதன் வழியாக சொல்லலாம். உங்களுடைய விஷயங்களை, உங்களுடைய மோட்டிவேஷன்களை, உங்களுடைய மனிதர்களுக்கு நீங்க பரிமாறக்கூடிய விஷயங்களை, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க சுற்றுப்பயணம் போனாலும் சரி, அதை கூட இதில் பதிவு பண்ணலாம். அதை பார்க்க கூட மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சொல்லக்கூடிய விதத்திலே நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு 71 வயதாகிறது. ஆனால் நான் மாணவன் தான். நான் சென்னை மாநகராட்சியிலே 1972 வேலைக்கு சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து உயர் பதவியிலே அடைந்து அங்கிருந்து ரிட்டையர் ஆனவன். எனக்கு வாழ்க்கையில நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடி அந்த வேலையை நான் ரசிச்சு வாங்கினது. கூடவே அடிஷ்னலா இன்னொரு இன்கம் வேணுன்றதுக்காக ஒய்ஃபை தயார் பண்ணி ஒரு நான் பேங்கிங் ஆக்ட்ல ஒரு இருக்கக்கூடிய ஒரு சேவிங் கான்செப்ட் எடுத்து அதுலயும் ஒர்க் பண்ணி, ஆக 0லேருந்து ஹீரோ ஆனவன் இந்த புருஷோத்தமன். ஒரு காலகட்டத்தில் 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுடைய படிப்பு, 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுங்க. வாழ்க்கை முடிஞ்சதுன்னு எல்லாம் நினைச்சாங்க. இல்லைன்னு கடவுள் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். என் பையன் சும்மா இல்லாம டாக்டர் கிட்ட என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டர் பார்த்துக்கலாம். போதாதா? அந்த மாய வலையில சிக்கிக்கொண்டேன் நான். ஆப்ரேஷன் நானுங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் நானுங்க, அதுக்கப்புறம் லங்ஸ்ல ப்ராப்ளம் நாங்க, நிறைய விஷயங்கள். நல்ல டாக்டர்களும் இருக்கிறார்கள், நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை. ஆனால் வியாபாரமாக இதை கருதக்கூடியவர்கள் இதில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்லவர்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஒரு வியாபாரமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதிலே சில விஷயங்களை பார்க்க முடியாது. அது இயற்கை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி நான் வியாபாரமாக்கு பொருளாக மாற்றப்பட்ட பின்னாடி நிறைய நான் படுக்கையில இருக்க வேண்டியதா இருந்துச்சு. திரும்பவும் யமன்னு சொல்றாங்களே, அவனோட உட்காந்து பேசிட்டு நான் பை சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்த போது என்னோட மனைவி கிட்ட நான் கேட்டேன், நான் ஏன் திரும்பி வந்தேம்மா? எனக்கு ஒன்றும் புரியல. கார்பரேஷன்ல ஜெயிச்சிட்டேன், பார்ட் டைம்ல ஜெயிச்சிட்டேன், இப்போ இன்னும் ஒன்று ஏதோ ஜெயிக்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா அது ஓமை கதைகள்னு ஒரு சேனல் ஒன்று யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு அருமையா கிடைச்சது. எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்ததுங்க. சில பேர் கூட கூப்பிட்டாங்க, பணம் கொடுங்க, நாங்க அதை பண்றோம், ஜெயிச்சு காட்டுறோம். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு திறமை இருந்தால் ஜெயிப்போம். எனக்கு திறமை இருந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால், மனிதர்கள் புரிந்து கொண்டால், ஓகே நம்ம ஜெயிப்போம். கமல் ஜெயிக்கலையா? ஏன் ரஜினி ஜெயிக்கலையா? கமல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, நான் 1972 நான் சென்னை கார்பரேஷன் வந்துட்டேன். 73, 74 நானும் கமல்லாம் பக்கத்து ஒரே தெருவோட முனையில நானு, அந்த தெருவோட முனையில அவரு சாதாரணமான, நானும் சாதாரணமான ஆள். இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாரு, நான் சாதாரணமான.
ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா கருப்புன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவரோட ஸ்டைலு, சிகரெட் தூக்கி போடுற ஸ்டைலு, அவர்கிட்ட இருக்கிற திறமைகள் வெளிப்பட 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 இன்னைக்கு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார். எப்படி முடியுது? உலக நாயகன்னு சொல்ல முடியுது, எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியுது? இன்னைக்கு வரைக்கும் 2 பேருக்கும் வயசாயிடுச்சுன்றது உண்மை. ஆனா 2 பேருமே கதாநாயக அந்தஸ்திலிருந்து கொஞ்சம் கூட மாறல. எப்படி முடிஞ்சது? தன்னம்பிக்கை தானே. ஜெயிக்க முடியுங்கிற ஆசை. ஓ, ஒரு 3 தவளைகள் அவங்களுக்குள்ளார ஒரு போட்டி வச்சாங்க. தவளையாரே 3 பேர் இருக்கீங்க, நீங்க 3 பேர்ல யாரு கோபுரத்தினுடைய உச்சியை தொட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த பிரைஸ், இந்த 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 கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 தவளையும் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு உண்டான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய ஒரு 15-20 நாள் நிறைய ஓடினாங்க, நடந்தாங்க, பயிற்சிகளை எடுத்துட்டாங்க. அதுல வேகமா நடக்கும்போது ஒருத்தர் யோசனை பண்ணாரு, ஒரு தவளையார் இவ்வளவு உயரமான கோபுரத்துடைய உச்சிக்கு போக முடியுமா? மலைப்பா இருந்துச்சு அவருக்கு. காணாம போயிட்டாரு, தொலைஞ்சிட்டாரு, வரல ஆட்டத்துக்கு. அடுத்தவர் வந்தாரு, நானும் போறேன்னு சொன்னாரு. கோபுரத்தினுடைய 2ஆம் நிலைக்கு வரைக்கும் வந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்குள்ளார ஒரு சின்ன சர்க்கிள் நெகட்டிவ் பீப்புள்ஸ் நிறைய சூழ்ந்துக்கிட்டே, உன்னால முடியாது, நடக்காது, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி கீழே இறங்கிட்டாங்க. 3வது நபர் கோபுரத்தினுடைய உச்சியை தொட்டார், பாராட்ட பெற்றார், பரிசும் பெற்றார். கடைசியில கேட்டா அவருக்கு 2 காதும் கேட்காத ஒரு தவளைன்னு சொன்னாங்க. இருக்கட்டுமே, நெகட்டிவ் பீப்புள்ஸோட பேச்சுக்களை காதுல கேட்காம இருக்கிறது நல்லது தானே. கதைப்படி அவர் செவிட்டு தவளையா இருந்தால் கூட எந்த விஷயமும் அவர் காதுல கேட்கல. அவர் வெற்றிங்கிற ஒரே ஒரு எல்லை கோடு வச்சாரு, கோபுரத்தின் உச்சிக்கு போனாரு, ஜெயிச்சிட்டார். எந்த துறையில் நாம் இருந்தாலும் சரி, நாம் மனிதர்களோடு தான் இருக்கிறோம், மனிதர்களை மட்டும்தான் நேசிக்கிறோம். மனிதர்களுடைய மேம்பட்ட துறையிலே நாம் மேம்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்கன்றது அவங்களுக்கு புரியணுமா இல்லையா? என்ன சொல்றோங்கிறது புரியாமையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பிரயோஜனமே இல்லையே. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவரு ஏறக்குரிய ஒரு அரை மணி நேரம் ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு கடைசி வரைக்கும் புரியலீங்க. அவருக்கு புரிஞ்சுதான்னா தெரியலீங்க. நான் வந்துட்டேன். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அது புரியும்படி இருக்க வேண்டும், அது அவர்களுக்கு புரிய வேண்டும். அது எந்த மொழியா வேணாலும் இருக்கட்டுமே. மொழி, இனம், ஜாதி கடந்தது என்னது? இந்த விஷயங்கள் மட்டும்தான். நெகட்டிவ் பீப்புள்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய சபையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இருக்கிறாங்க, நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். பாசிட்டிவ் பீப்புள் மட்டுமே இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியலன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஜெயிப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே இனிய உறவுகளே, பாசங்களே, திரும்பவும் சொல்றேன், நீங்கள் உங்களை நம்புங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய நியாயமான தோல்விகள், வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. ஜெயிக்க முடியும் என்று நினைத்தால் அதற்கான திட்டமிடுங்கள், பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணாம எதையும் ஜெயிக்க முடியாது. ஸோ பிளான் பண்ணுங்க. அதில் அந்த பிளான்ல இருந்து கொஞ்சம் கூட மாறாம உங்களோட பாதையில் இருக்கட்டும். பாதையில் அனைத்தும் மேனிகளாக மாறட்டும். அது வெற்றி கோட்டை நிச்சயமாக தொடும். நான் கூட இந்த 71 வயசுல இந்த துறைக்கு வந்திருக்கேன்னா, இந்த துறையிலிருந்து நான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. வயசு முக்கியம் இல்லை, ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்கு. அதுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையான வாய்ப்புகளை கொடுக்கறாங்க. திறமை இருந்தால் மட்டுமே இதுல ஜெயிக்க முடியுங்கிறது நிஜம். இதுல வியாபாரிகள் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. எனக்கு கூட சில வியாபாரிகள் சொன்னாங்க, வேண்டாம், அந்த வியாபாரிகளோட பழக்கம் எனக்கு தேவையில்லை, என்னால் முடியும், ஜெயிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருந்தாங்க. அந்த அழகான எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாடியில மட்டும் இந்திய நண்டுகள் வச்சிருந்தாங்க. இந்த இந்திய நண்டுகள் இருக்கக்கூடிய ஜாடியில ஒரு நண்டு மேல வரும்போது இன்னொரு நண்டு இழுக்குது, ஒரு நண்டு மேல வரும்போது இன்னொரு நண்டு இழுக்குது, ஒரு நண்டும் மேல வர முடியல. இப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேல வர முடியாமல், வர விடாமல் இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் நம்மளை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் நமக்கு தேவை, அவர்களும் நமக்கு தேவை. வெறும் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும் நமக்கு இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியுமான்னா முடியாது. நெகட்டிவ் பீப்புள்ஸ் நமக்கு தேவை, அவர்களுடைய எதிர்ப்புகளும் தேவை, அவருடைய விமர்சனங்களும் தேவை. அது இருந்தால் மட்டும்தான், அதை புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஆக ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் நினையுங்கள், நீங்கள் நினையுங்கள். நீங்கள் நினைத்தால் வெற்றி கொள்ள முடியும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். உங்கள் வெற்றிக்கு யூடியூபோட பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு. ஜெயிக்க முடியும். 2025 இந்த போட்டியில, இந்த களத்துல நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். நாம யாருன்றதை ப்ரூவ் பண்ணுவோம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.